உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மேடம், எஸ் மேம். லக்ஷ்மி எங்க இருக்கா? மேம் லக்ஷ்மியா இல்ல ரிஷி சார்? ரிஷி எங்க இருக்கான்னு பாத்தீங்களா? நான் பார்த்தேனே. ஆக்சுவலி அவர் கையில ஒரு ரிங் மாட்டினாரு. அது ரொம்ப டைட் ஆயிடுச்சு. அவர் ரூம் இல்ல மேடம், அது ஏன் கூட நடந்த விஷயம். மேம் அவருக்கும் இதேதான் நடந்தது. சின்ன ரிங்கா போட்டுக்கிட்டாரு. அவர் விரல்ல மாட்டிடுச்சு. அதனாலதான் கிளைண்ட்ஸ் ரூம்ல இருக்காரு. லக்ஷ்மி அவருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. ரிங் யாரு ஹெல்ப் பண்றாங்க? மேம் லக்ஷ்மி தான் எடுத்துட்டு இருக்காங்க. லக்ஷ்மி, அந்த ரூம் எங்க இருக்கு? மேம் ஒரே ஸ்ட்ரைட்டா போயிட்டு ரைட் திரும்பினீங்கன்னா ரூம் இருக்கு. ரைட். லக்ஷ்மி ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஒரு 5 நிமிஷம் நான் என்ன சொல்றேன்னு கேளு. நீ என்ன சொல்லுவ? எல்லாமே சரியாகிற மாதிரி நீ என்ன சொல்லுவ? இதா உன்னோட பிரச்சனை. நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிற. ஒரு 5 நிமிஷம் நான் சொல்றத கேட்டா என்ன ஆயிடும்? நான் ஜஸ்ட் உன்கிட்ட ஜென்யூனா பேசணும்னு நினைக்கிறேன். இங்க பாரு, இந்த ரிங் மாட்டிக்கிச்சு. நான் சும்மா போய் தான் சொன்னேன். அப்பதானே உன்னை மேல கூட்டு வந்து என்னால உன்கிட்ட பேச முடியும். ஒரு சின்ன விரலோட வலிய காட்டி போய் சொல்றியா? அதான் எனக்கு காலம் போற நீ வலிய கொடுத்துட்டியே. குழந்தை மாதிரி மேல இழுத்துட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்க. நீ என்ன பேசுறதுக்காக கூட்டிட்டு வரல. நீ ரொம்ப நல்லவ. இத சொல்றதுக்காக தானே இழுத்துட்டு வந்த. நீ கெட்டவன் இல்ல, அதானே? இதுதானே நீ என்கிட்ட பேச போற. சரி, நான் ஒத்துக்கிறேன். நீ நல்லவ. சந்தோஷமா? இல்ல இல்ல இல்ல. என்ன நீ சும்மா நீ ஏதோ பேச்சுக்காக தான் இப்படி எல்லாம் சொல்ற. அப்ப நம்ம என்ன செய்ய? மனசார என்னால சொல்ல முடியாது. ஏன்னா நீ ஒரு அயோக்கிய. இதுதான் உண்மை. ஆமா மிஸ்டர் ரிஷி ஓபெராய், நீ ரொம்ப மோசமானவ. உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் என் வாழ்க்கையிலே பார்த்தது கிடையாது. நீ நல்லவன்னு சாதிக்கிறதுக்காக என்னை இழுத்துட்டு வர. ஆனா நீ நல்லவன் இல்ல. காலையில தான் நீ என்னை விட்டு பிரிஞ்சு வந்த. இப்ப மலிஷ்கா கூட வந்திருக்க. நாம பிரிஞ்சு 3 மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ள வருங்கால மனைவி கூட ஊரை சுத்திக்கிட்டு இருக்க. நீ இதை விட பச்சை துரோகம் இருக்கா? லக்ஷ்மி, நீ தப்பா நினைக்கிறேன்னு சொல்லு. லக்ஷ்மி, நீதான் தப்பு பண்றேன்னு சொல்லு. நானும் ஒத்துக்கிறேன். நீ இன்னைக்கு வரைக்கும் எனக்கும் மதிப்பு கொடுக்கல. என் அன்பையும் என் பாசத்தையும் என் காதலையும் நீ நினைக்கவே இல்லை. அந்த பக்கம் மலிஷ்கா வேணும்னே என்ன கூப்பிட்டு எனக்கு என்கேஜ்மெண்ட் ரிங்க காட்டுன்னு சொல்றான். கல்யாணத்துக்கு போட போற நெக்லஸ் எனக்கு காட்டுன்னு சொல்றான். சாரி, நீ கெட்டவன் கிடையாது. நான் தான் கெட்டவன். உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஆனா நான் உனக்கு வாழ்த்தே சொல்லாம இருக்கேன். நான் ஒரு பைத்தியம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். உடனே உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கு வாழ்த்துக்கள். நான் மனசார வாழ்த்துக்கள் சொல்றேன். ஹார்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ். தள்ளி போ. என்கிட்ட ஒழுங்கா நடந்துக்க. மறுபடியும் என்ன தொட்டுடாத. எனக்கு என்ன நினைச்சாலும் வெறுப்பா இருக்கு. போய் உன் மேலேயே நான் அன்பு செலுத்தினேன். இவ்வளவு பெரிய பச்சை துரோகத்தை பண்ணிட்டு இப்ப கட்டி பிடிச்சு என்னத்தை சாதிக்க போற? உனக்கு தெரியுமா ரிஷி, நீ ரொம்ப நல்லவன் தானே அடிக்கடி என்னோட மனசு சொன்னாலும், அதே மாதிரி பல தடவை என்னோட மனசை நான் சமாதானப்படுத்திக்க நினைச்சாலும், நீ தப்பானவ இல்லைன்னு நினைச்சாலும் நீ தப்பானவ தானே நீ நிரூபிக்கிற. நேத்து என்ன நீ HR கிட்ட இருந்து காப்பாத்தின. நீ எனக்காகவே வந்ததா தான் நான் நினைச்சேன். அப்புறம் உனக்கு என் மேல அக்கறை இருக்குன்னு நினைச்சேன். அதுக்காக வந்தேன்னு நினைச்சேன். நீ நல்லவ அப்படின்னு தான் நான் நினைச்சேன். நான் தான் தப்பா நினைச்சிட்டேன்னு அப்ப நினைச்சேன். ஆனா நீ உன் சுயநலத்துக்காக அங்க வந்த. நீ ஒண்ணு எனக்காக வரல. ஒபேராய் குடும்பத்தோட மானத்தை காப்பாத்துறதுக்காக வந்த. நீ எனக்காக வரல, உன்னோட பேரை காப்பாத்திக்கிறதுக்காக வந்த. அதோட இன்னைக்கு உன்னோட பணத்தை நான் திருப்பி கொடுக்கும் போது நான் தான் உன்னை அதிகமா பேசிட்டேனோன்னு நினைச்சேன். ஆனா இப்ப நீ இங்க மலிஷ்கா கூட வந்திருக்க. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? உனக்கு தெரியுமா, என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய தவறு ஏதாவது நடந்திருக்குன்னா அது உன்னை சந்திச்சதுதான். இல்ல லக்ஷ்மி, அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் உன்கிட்ட எப்பவும் தப்பா நடந்தது இல்ல. நான் மலிஷ்காவை லவ் பண்ண, உன்னையும் லவ் பண்ண லக்ஷ்மி. என்ன நீ என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதா? எனக்கு நல்லா தெரியுது. நான் மலிஷ்காவை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அண்ட் அதே மாதிரி உன்னையும் வேற விதத்துல லவ் பண்றேன். அவகிட்ட நான் காட்டின அன்பை உன்கிட்ட காட்டல. அதுதான் எனக்கு தெரியுது. தெரியுதுன்னா அது நல்ல விஷயம் தானே. இங்க பாரு, இதைத்தான் நான் உனக்கு புரிய வைக்க விரும்பினேன். ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. எல்லா பிரச்சனையும் என்னால சார்ட் அவுட் பண்ண முடியும். நான் உன்னை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன். குட்.
ஈவன் பெட்டர், நான் சொன்னா இன்னும் நீ நல்லா புரிஞ்சுப்பன்னு நினைக்கிறேன். உனக்கும் அப்பதான் நல்லா புரியும். நான் உன்கிட்ட ஒண்ணே தான் சொல்லணும். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உன்னை தப்பான கண்ணோட்டத்துல பாத்திருக்கேனா? இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை எப்பயாவது அப்படி நான் பாத்திருக்கேனா? உன்னை ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணனா? இல்லையே. ஆனா அந்த டிரைவர், அந்த பல்விந்தர் கல்யாணத்துக்கு முன்னாடியே உன்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணா. அவ உன்கிட்ட எப்படிலாம் நடந்துக்கிட்டானோ நான் அந்த மாதிரி இல்ல. நான் இன்ஃபேக்ட் உன்னை அக்கறையா பாத்துக்கிட்டேன். உனக்கு மரியாதை கொடுத்த லட்சுமி. ஆனா இப்போ அந்த மனுஷனோட பேரை சொல்லி நீ யாருங்கிறத இப்பவே காட்டிட்ட. அந்த மரியாதை, அக்கறை எல்லாத்தையுமே லட்சுமி போதும், நிறுத்து. நீ என்னமோ என்ன ஒரு வில்லன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இந்த ஸ்டோரியில நான் ஒன்னும் வில்லன் இல்ல. நான் உன்கிட்ட நெருங்கி வந்தது, உன்கிட்ட பேசணும் ட்ரை பண்ணது எல்லாமே ஒரு விஷயத்துக்காக தான். இதுவரைக்கும் நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும். தட்ஸ் இட். நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்காத. என்ன நீ என்ன பேசினாலும் இன்னும் கூட நீ என் கண்ணுக்கு கெட்டவனாதான் தெரியற. போதும், நிறுத்து லட்சுமி. வாய்க்கு வந்த மாதிரி பேசுற. நான் என்ன தப்பு பண்ணேன்? இப்ப நான் மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன ஆயிட போகுது? அது என்ன பெரிய தப்பா? இல்ல நீங்க தான் என்ன விட்டுட்டு போன. ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்க அங்க வேலை தேடி வந்தா இங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க. ஆனா என்ன பத்தி நீ யோசிக்கவே இல்லல்ல. நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு யோசிச்சியா? இங்க வந்து புது லைஃப் ஆரம்பிச்சிருக்க. புது லைஃப் தொடங்கிட்டேன். என்ன உனக்கு மூவ் ஆன் ஆகணும். என்ன விட்டுட்டு போகணும். புது லைஃபா? எனக்குன்னு புது லைஃப், புது வாழ்க்கை. நீ சொல்ற எல்லாத்தையும் உன்கிட்ட தான் நான் தொடங்கின ரிஷி. இந்த வேலை இருக்கே, வேற வழி இல்லாம நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன திடீர்னு நான் என் சித்திக்கு பெரிய பாரமா தெரியறேன். என் தங்கச்சிங்களுக்காக நான் இந்த வேலையை பாக்குறேன். என்னோட தங்கச்சிங்களுக்கு 2 வேளை சாப்பாடு போடணுங்கிறதுக்காக நான் இந்த வேலையை பாக்குறேன். வேற வழி இல்லாம இந்த வேலையை பாக்குறேன். உன்னை பிரிஞ்சுட்டு நான் வரல. என்கிட்ட இருந்த எல்லாமே பறி போயிடுச்சு. ஆனா இந்த நிலைமை என் தங்கச்சிங்களுக்கு வரக்கூடாது. அதனாலதான் நான் என்னோட வேதனைகள் எல்லாம் மறைச்சு வச்சிருக்கேன். அதனாலதான் நடந்த எல்லாத்தையுமே ஒரு கெட்ட கனவா நினைச்சிட்டு இருக்கேன். நான் புது வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கேன். சரி, நீ சொல்ற மாதிரி இருக்கட்டும். நான் முன்னேறி போயிட்டேன். அப்ப நீயும் அதே பண்ணு. எப்படி பண்ண முடியும்? இது என்ன அவ்வளவு ஈஸியா? என்னால உன்னை அவ்வளவு ஈஸியெல்லாம் மறக்க முடியாது. என்ன நான் உன்கிட்ட இன்னும் நிறைய விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சொல்ல தேவையில்ல. நீ கிட்ட சரியாதான் சொன்ன. நீ எது சொன்னாலும் அது எனக்கு வேற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நீ கசப்பான நினைவுகளை தான் எடுத்து வைக்கிற. அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. நானே ஒத்துக்கிற லட்சுமி. நான் என்ன சொன்னாலும் அதுக்கு கண்டிப்பா வேற ஒரு அர்த்தம் வருதுன்னு தெரியுது. ஆனா நான் என்ன பண்ண முடியும்? நான் எங்க போனாலும் எனக்கு நீ தான் தெரியல. நான் என்ன சொல்ல வரணும், என்ன நினைக்கிறனோ அதை சொல்ல விட. அதுக்காக தான் உன் பின்னாடியே வரேன். உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். லட்சுமி ப்ளீஸ் என்ன வெறுக்காத. ஏன்னா நீ வெறுக்கிற அளவுக்கு நான் ஒண்ணு கெட்டவனும் இல்ல, மோசமானவனும் இல்ல. ஏன்னா நீ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ ரியலி மேட்டர் டு மீ லட்சுமி. அதுவும் நான் உனக்கு இம்பார்ட்டன்டான பொண்ணா? நான் உனக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்டா? மலிஷ்கா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? ஒருவேளை இவரு சாரி சொல்லிருக்கலாம். அந்த சைடுல இருந்து லக்ஷ்மி அண்ணியும். லக்ஷ்மி அண்ணியா? ஆஹா, அண்ணின்னு கூப்பிட்டா நல்லாதான் இருக்கு. வீட்டுல இருக்கும்போது லக்ஷ்மி லக்ஷ்மி லக்ஷ்மின்னு மட்டும்தான் நான் கூப்பிட்டேன். அண்ணின்னு சொன்னதே இல்லை. இனிமே அண்ணின்னு தான் கூப்பிடுவேன். எப்பவுமே லக்ஷ்மி அண்ணி. நான் உன் மேல காட்டின அன்பை எனக்கு அப்படி திருப்பி கொடுத்துரு. புருஷன் நினைச்சு நான் உன் மேல பாசத்தை பொழிஞ்சனே, அதையும் திருப்பி கொடு. அந்த ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு செகண்டையும் திருப்பி கொடு. இந்த மொத்த உலகத்தையும் மறந்துட்டோம் பின்னாடியே வந்தனே, அதை திருப்பி கொடு. உன்னையே நான் அடையாளமா நினைச்சு வாழ்ந்தனே, அதை திருப்பி கொடு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.